என் பெயர் சுபிக்ஷா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை தெய்வப்புலவர் என்றும் அழைப்பர். திருக்குறளை உலக பொதுமறை என்றும் அழைப்பர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் கடவுள். அதுபோல எழுத்துக்களுக்கு முதன்மையானது அகர ஒலியே. அகழ்வாரை தாங்கும் நிழல் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை நிலம் தாங்கி கொள்வது போல பிறர் இகழ்ந்து பேசும்போது தாங்கிக் கொள்வதே தலையாய பண்பு. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு செயலை செய்ய முற்படும் போது அதனால் பயன் புகழ் கிடைக்கும் படியாக இருந்தால் செய்ய வேண்டும். இல்லையேல் செய்யாமல் இருப்பதே சிறந்தது. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பு என்ற உணர்வு அதிகமாக வெளிப்படும் போது அதை தாழ்பால் இட்டு அடைத்து வைக்க முடியாது. எப்படியாவது வெளிப்பட்டு சிறு கண்ணீர் துளிகளாக அது வெளிப்படுத்தி விடும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒருவருக்கு ஏற்பட்ட காயம் எளிதாக ஆறிவிடும். ஆனால் நாவினால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மறையாது, வடுவாக நிலைத்து விடும். அனைவருக்கும் நன்றி. வாகை மழலையர் மன்றத்திற்கு நன்றி. தேங்க்யூ.